பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசேயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 14வது வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், எனது ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். Glory to God. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. தேவன் என்னை மறந்து விட்டார், இந்த கடவுள் கூட என்னை மறந்து விட்டாருங்க. தேங்க்யூ லார்ட். எசேயா 40வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. அநேக நேரத்தில் என் வழி கர்த்தருக்கு முன்பாக மறைவாயிருக்கிறது. என் நியாயத்தை தேவன் விசாரிக்காமல் இருக்கிறார். தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே, நீ எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பேர். சங்கீதம் 22:1 வாசிக்கும் போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாமல் தூரமாயிருக்கிறேன். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, ஏன் கர்த்தர் நம்மை கைவிட்டார், ஏன் ஆண்டவர் தூரமாய் இருக்கிறார்? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தின் மீது தேவன் மௌனமாய் இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தில் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது, நாம் சிக்கிக்கொள்ள போகிறோம் என்பதை தேவன் அறிந்ததுனால தான் அந்த காரியத்தில் ஜெயம் வராமல் இருக்கிறது. நாம் தற்கால நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம், ஆனால் கடவுள் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். எதிர்காலத்தில் தன்னுடைய பிள்ளை எந்த பிரச்சனையிலையும் அவன் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில காரியங்களில் தேவன் மௌனமாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் மௌனமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் சற்று கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா, இந்த வழிகள் தேவனுக்கு பிரியமானவைகளா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 31வது அதிகாரம் 22வது வசனத்தில், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். அவன் சொல்லுகிறான், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேர். இந்த கால வேளையில் நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Glory to God. உங்கள் மன கலக்கத்தினால் எடுத்த சில தீர்மானம் இருக்கும் பாருங்கள், பேசின சில வார்த்தைகள் இருக்கும் பாருங்கள், அவைகளை கலைந்து விட்டு இன்னைக்கு காலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்குறாருங்க. Glory to God. நான் சொல்கிறேன்,
கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய செபத்தை கர்த்தர் கேட்பார். இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிடாத தேவன் உங்களை ஒரு நாளும் கர்த்தர் தள்ளிவிடவே மாட்டார். செபிப்போமா. பரலோக பிதாவே, குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஏன் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் மௌனமாக இருக்கிறீர்? ஏன் இந்த காரியத்தில் நீர் தூரமாக இருக்கிறீர்? எங்களுக்கு ஒன்றும் புரியலப்பா. எங்களை அழைத்தது நீங்கள் தானே. இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.